தொடக்க நூல் அதிகாரம் 20. அப்ரஹாமும் அபிமெலேக்கும். அப்ரஹாம் அங்கிருந்து புறப்பட்டு நெகேபுக்கு சென்று காதேசுக்கும் சூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்த பின்னர் கேராரில் தங்கினார். அப்போது அப்ரஹாம் தம் மனைவி சாராவை தம் சகோதரி என்று சொல்லிக் கொண்டமையால் கேரார் மன்னனாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி அவரை அழைத்து வர செய்தான். இரவில் ஆண்டவர் அபிமெலேக்குக்கு கனவில் தோன்றி, இதோ நீ அழைத்து வர செய்த பெண்ணின் பொருட்டு நீ சாகப் போகிறாய், ஏனெனில் அவள் ஒருவனுக்கு வாழ்க்கைப்பட்டவள் என்று அவரிடம் கூறினார். அதுவரை அவரை தொடாதிருந்த அபிமெலேக்கு அது கேட்டு மறுமொழியாக, என் தலைவரே, உண்மையாகவே நேர்மைமிக்க இனத்தவரை நீர் அழிப்பீரோ? அவன் அவளை தன் சகோதரி என்றும் அவள் அவனை தன் சகோதரன் என்றும் அறிமுகப்படுத்தவில்லையா? நான் நேரிய இதயத்தோடும் தூய கைகளோடும் இதை செய்தேன் என்றான். கடவுள் கனவில் தோன்றி அவனை நோக்கி, நீ நேரிய இதயத்தோடு அப்படி செய்தாய் என்று அறிவேன். அதனால்தான் எனக்கு எதிராக பாவம் செய்யாத உன்னை காப்பாற்றி அவளை தொடவிடவில்லை. உடனே அந்த பெண்ணை அவளின் கணவனிடம் அனுப்பிவிடு, ஏனெனில் அவன் ஓர் இறைவாக்கினன். அவன் உனக்காக மன்றாடினால் நீ பிழைப்பாய். அவளை நீ அனுப்பாவிடில் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் செத்து மடிவீர்கள் என்பது உறுதி என்றார். அபிமெலேக்கு அதிகாலையில் எழுந்து தன் வேலைக்காரர் அனைவரையும் அழைத்து அந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான். அதை கேட்டு அவர்கள் மிகவும் அச்சமுற்றனர். பின் அபிமெலேக்கு அப்ரஹாமை வரவழைத்து, நீர் எங்களுக்கு என்ன காரியம் செய்து விட்டீர்? எனக்கும் என் நாட்டுக்கும் இப்பெரும் பழி நேரும்படி நான் உமக்கு என்ன தீங்கு செய்தேன்? செய்திருக்க கூடாதவற்றை நீர் எனக்கு செய்து விட்டீரே. நீர் எக்காரணத்தை கொண்டு இக்காரியம் செய்தீர் என்று அவரிடம் வினவினான். அப்ரஹாம் மறுமொழியாக, இவ்விடத்தில் கடவுளுக்கு அஞ்சுவார் எவரும் இல்லை என்றும் என் மனைவியை அடையும் பொருட்டு என்னை கொன்று விடுவார்கள் என்றும் நினைத்தேன். மேலும் உண்மையில் இவள் என் சகோதரியே. இவள் என் தந்தைக்கு பிறந்த மகள், ஆனால் என் தாயின் மகள் அல்ல. அவளை நான் மணந்து கொண்டேன். மேலும் நான் என் தந்தையின் வீட்டை விட்டு கடவுள் என்னை அலைந்து திரிய செய்த போது நீ எனக்கு பேருதவி செய்ய வேண்டும். நான் செல்லும் இடமெல்லாம் நான் உன் சகோதரன் என்று சொல் என்று அவளிடம் நான் கூறியிருந்தேன் என்றார். அப்பொழுது அபிமெலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் அப்ரஹாமுக்கு கொடுத்ததுமன்றி அவர் மனைவி சாராவையும் அவரிடம் ஒப்படைத்தான். மேலும் அபிமெலேக்கு, இதோ உமக்கு முன்பாக எனது நாடு இருக்கிறது, உமக்கு எங்கு விருப்பமோ அங்கு நீர் வாழலாம் என்றான். மேலும் சாராவை நோக்கி, இதோ உன் சகோதரருக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்துள்ளேன். உன்னோடு இருப்பவர்களின் பார்வையிலிருந்து அது மறைக்கும் திரையாக அமையட்டும். அனைவர் பார்வையிலும் உன் பழி நீங்கிவிட்டது என்றான். அப்ரஹாம் கடவுளிடம் மன்றாடவே கடவுளும் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அடிமை பெண்களையும் குணமாக்கி அவர்களுக்கு பிள்ளை பேறு அளித்தார். ஏனென்றால் அப்ரஹாமின் மனைவி சாராவை முன்னிட்டு ஆண்டவர் அபிமெலேக்கு வீட்டில் இருந்த பெண்களை மலடியாக்கி இருந்தார். தொடக்க நூல் அதிகாரம் 21. ஈசாக்கின் பிறப்பு. ஆண்டவர் தாம் கூறியிருந்தபடி சாராவை கண்ணோக்கினார். ஆண்டவர் தம் வாக்குறுதிக்கேற்ப சாராவுக்கு செய்தருளினார். கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தாங்கி அப்ரஹாமுக்கு அவரது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார். அப்ரஹாம் தமக்கு பிறந்த சாரா தமக்கு பெற்று கொடுத்த மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். கடவுள் கட்டளையிட்டபடி அப்ரஹாம் தம் மகன் ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளன்று அவனுக்கு விருத்த சேதனம் செய்தார். அவருடைய மகன் ஈசாக்கு அவருக்கு பிறந்த பொழுது அவருடைய வயதோ 100. அப்பொழுது சாரா, கடவுள் என்னை சிரிக்க வைத்தார் என்றும் இதை கேட்கும் அனைவரும் என்னோடு சிரிப்பர் என்றும் சொன்னார். மீண்டும் அவர், சாரா தம் புதல்வர்களுக்கு பாலூட்டுவார் என்று அப்ரஹாமிடம் யாராவது சொல்லியிருப்பார்களோ? ஆயினும் இதோ அவருக்கு அவரது முதிர்ந்த வயதில் நான் ஒரு மகனை பெற்றெடுத்துள்ளேன் என்றார். அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது. அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாளன்று அப்ரஹாம் பெரியதொரு விருந்து அளித்தார். ஆகாரும் இஸ்மையேலும் வெளியேற்றப்படல். பின்னர் எகிப்தியலான ஆகார் அப்ரஹாமுக்கு பெற்றெடுத்த மகன் சிரித்து விளையாடுவதை சாரா கண்டு அப்ரஹாமை நோக்கி, இந்த பணிப்பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும். ஏனென்றால் பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது என்றார். தம் மகனுக்கு எதிரான இவ்வார்த்தை அப்ரஹாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. அப்போது கடவுள் அப்ரஹாமை நோக்கி, பையனையும் பணிப்பெண்ணையும் குறித்து வேதனைப்படாதே. சாரா உனக்கு சொல்வதையெல்லாம் அப்படியே செய்.
ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும். உன் பணிப்பெண்ணின் மகனும் உன் வித்தாயிருப்பதால் அவனிடமிருந்தும் இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார். எனவே அப்ரஹாம் காலையில் எழுந்து அப்பத்தையும் தோற்பை நிறைய தண்ணீரையும் எடுத்து ஆகாரிடம் கொடுத்தார். அவற்றை அவள் தோள்மேல் வைத்து குழந்தையையும் அவளுடன் அனுப்பி வைத்தார். அவளும் புறப்பட்டு போய் பெயர்சபா என்னும் பாலை நிலத்தில் அலைந்து திரிந்தாள். தோற்பையில் இருந்த தண்ணீர் தீர்ந்த பின் அவள் புதர் ஒன்றில் அடியில் குழந்தையை கிடத்தினாள். பின்பு அவள் முன்புறம் சென்று அம்பு எறி தூரத்தளவில் உட்கார்ந்து கொண்டாள். குழந்தை சாவதை பார்க்க சகியேன் என்று கூறி முன்புறம் இருந்து கொண்டே கூக்குரலிட்டு அழுதாள். அப்போது கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார். ஆண்டவரின் தூதர் வானத்து நின்று ஆகாரை கூப்பிட்டு, ஆகார், உனக்கு நிகழ்ந்தது என்ன? அஞ்சாதே, ஏனெனில் கிடத்தியிருக்கிற இடத்தினின்று பையனின் அழுகுரலை கடவுள் கேட்டருளினார். நீ எழுந்து பையனை தூக்கிவிடு, அவனை உன் கையில் பிடித்துக்கொள், ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார். அப்பொழுது கடவுள் அவள் கண்களை திறந்துவிட அவள் நீருள்ள கிணற்றை கண்டாள். அவள் அங்கு சென்று தோற்பையை நீரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தாள். கடவுளும் பையனோடு இருந்தார். அவன் வளர்ந்து பாலை நிலத்தில் குடியிருந்தான். அம்பு எய்வதில் வல்லவனானான். அவன் பாரான் என்னும் பாலை நிலத்தில் வாழ்ந்து வருகையில் அவன் தாய் எகிப்து நாட்டை சார்ந்த ஒரு பெண்ணை அவனுக்கு மணமுடித்து வைத்தாள். அப்ரஹாம் அபிமலேக்கு உடன்படிக்கை. அக்காலத்தில் அபிமலேக்கு தன் படைத்தலைவன் பிக்கோலோடு வந்து அப்ரஹாமை நோக்கி, நீர் செய்கிற யாவற்றிலும் கடவுள் உம்முடன் இருக்கிறார். ஆகையால் எனக்கும் என் புதல்வருக்கும் என் இனத்தாருக்கும் நீர் வஞ்சனை செய்யாமல் உமக்கு நான் இரக்கம் காட்டியது போல எனக்கும் நீர் பிழைப்புக்காக வந்த இந்த நாட்டிற்கும் நீர் இரக்கம் காட்டுவதாக கடவுள் பெயரால் ஆணையிட்டு எனக்கு வாக்களியும் என்றான். அதற்கு அப்ரஹாம், அவ்விதமே ஆணையிட்டு வாக்களிக்கிறேன் என்று கூறினார். பிறகு அபிமலேக்கின் ஊழியர்கள் கைப்பற்றியிருந்த நீருள்ள கிணறு ஒன்றை பற்றி அவனிடம் அப்ரஹாம் முறையிட்டார். அபிமலேக்கு அதற்கு மறுமொழியாக, இந்த காரியத்தை செய்தவன் யார் என்று எனக்கு தெரியாது, நீரும் அதை எனக்கு தெரிவிக்கவில்லை, இன்றுதான் இதை பற்றி கேள்விப்படுகிறேன் என்றான். பின் அப்ரஹாம் ஆடு மாடுகளை அபிமலேக்கிடம் கொண்டு வந்து கொடுக்க அவர்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் உடன்படிக்கை செய்து கொண்டனர். அப்பொழுது அப்ரஹாம் மந்தையினின்று 7 பெண் ஆட்டுக்குட்டிகளை பிரித்தெடுத்து தனியாக நிறுத்தினார். அபிமலேக்கு அப்ரஹாமை நோக்கி, நீர் 7 பெண் ஆட்டுக்குட்டிகளை தனியாக நிறுத்தி வைத்திருப்பதன் காரணம் என்ன என்று கேட்டான். அவர், இந்த கிணற்றை தோண்டியது நான் தான் என்பதற்கு சான்றாக நீர் இந்த பெண் ஆட்டுக்குட்டிகள் 7ஐயும் என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் என்றார். அதன் காரணமாக அந்த இடம் பெயர்சபா என்று அழைக்கப்பட்டது. ஏனென்றால் அங்குதான் இருவரும் ஆணையிட்டு வாக்களித்து கொண்டனர். இவ்வாறு பெயர்சபாவில் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இதன் பின் அபிமலேக்கும் அவன் படைத்தலைவன் பிக்கோலும் பெலிஸ்தியர் நாட்டிற்கு திரும்பி சென்றனர். அப்ரஹாமோ பெயர்சபாவில் ஏசல் மரத்தை நட்டு அங்கு என்றும் வாழும் இறைவனாகிய ஆண்டவரின் திருப்பெயரை தொழுதார். அவர் பெலிஸ்தியர் நாட்டில் நெடுங்காலம் குடியிருந்தார். யோபு அதிகாரம் 9. கடவுளது நீதியின் மேன்மை. யோபு அதற்கு உரைத்த பதில், உண்மையில் இது இவ்வாறு என்று அறிவேன். ஆனால் மனிதர் இறைவன் முன் நேர்மையாய் இருப்பதெப்படி? ஒருவர் அவருடன் வழக்காட விரும்பினால் 1000ல் ஒன்றுக்கேனும் அம்மனிதரால் பதிலளிக்க முடியுமா? இறைவன் உள்ளத்தில் ஞானமுள்ளவர், ஆற்றலில் வல்லவர். அவருக்கு எதிராய் தம்மை கனப்படுத்தி வளமுடன் வாழ்ந்தவர் யார்? அவர் மலைகளை அகற்றுவார், அவை அதை அறியா. அவர் சீற்றத்தில் அவைகளை தலைகீழாக்குவார், அசைப்பார். அவர் நிலத்தை அதனிடத்தினின்று அதிரும் அதனுடைய தூண்கள் அவர் கட்டளையிடுவார். கதிரவன் தோன்றான், அவர் மறைத்திடுவார் விண்மீன்களை. தாமே தனியாய் வானை விரித்தவர், ஆழியின் முதுகை மிதித்து நடந்தவர். வடமீன் குழுவையும் மிருக சீரிடத்தையும் கார்த்திகை விண்மீன்களையும் தென்திசை விண்மீன் குழுக்களையும் அமைத்தவர் அவரே. உணர்ந்திட இயலா பெருஞ்செயல்களையும் கணக்கிட முடியா அருஞ்செயல்களையும் ஆற்றுனர் அவரே. இதோ என் அருகே அவர் கடந்து செல்கையில் நான் பார்க்க முடியவில்லை, நழுவி செல்கையில் நான் உணர முடியவில்லை. இதோ அவர் பறிப்பார், ஆனால் அவரை மறிப்பார் யார்? யாது செய்கின்றீர் என அவரை கேட்பார் யார்? கடவுள் தம் சீற்றத்தை தணிக்க மாட்டார். அவர் அடி பணிந்தனர் ராகாபின் துணைவர்கள். இப்படி இருக்க எப்படி அவருக்கு பதிலுரைப்பேன்? எதிர் நின்று அவரோடு எச்சொல் தொடுப்பேன்? நான் நேர்மையாக இருந்தாலும் அவருக்கு பதிலுரைக்க இயலேன். என் நீதிபதியிடம் நான் இரக்கத்தையே கெஞ்சுவேன்.
நான் கூப்பிட அவர் பதிலுரைப்பினும் என் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் என்று நம்புவதற்கில்லை. புயலினால் என்னை நொறுக்குவார், காரணமின்றி என் காயங்களை பெருக்குவார். அவர் என்னை மூச்சிழுக்கவும் விடாது, கசப்பினால் என்னை நிரப்புகின்றார். வலிமையில் அவருக்கு நிகர் அவரே, அவர் மேல் வழக்கு தொடுப்பவர் யார்? நான் நேர்மையாக இருந்தாலும் என் வாயே என்னை குற்றவாளியாக்கும். நான் குற்றமற்றவனாக இருந்தாலும் மாறுபட்டவனாக அது என்னை தீர்ப்பிடும். குற்றமற்றவன் நான், என்னை பற்றி கவலை இல்லை. என் வாழ்க்கையையே வெறுக்கின்றேன். எல்லாம் ஒன்றுதான், எனவேதான் சொல்கின்றேன். அவர் நல்லாரையும் பொல்லாரையும் ஒருங்கே அளிக்கின்றார். பேரிடர் சாவை திடீரென தரும்போது அவர் மாசற்றவரின் நெருக்கடி கண்டு நகைப்பார். வையகம் கொடியோர் கையில் கொடுக்கப்படுகின்றது. அதன் நீதிபதிகளின் கண்களை அவர் கட்டுகின்றார். அவரே அன்றி வேறு யார் இதை செய்வார்? ஓடுபவரை விட விரைந்து செல்கின்றன என் வாழ்நாள்கள், அவை பறந்து செல்கின்றன, நன்மையொன்றும் அவை காண்பதில்லை. நாணர் படகு போல் அவை விரைந்தோடும், இறைமேல் பாயும் ஒரு கழுகை போல் ஆகும். நான் துயர் மறப்பேன், முகமலர்ச்சி கொள்வேன், புன்முறுவல் பூப்பேன் என புகழ்வேன். ஆயினும் என் இடுக்கண் கண்டு நடுக்க முறுகின்றேன். ஏனெனில் அவர் என்னை குற்றமற்றவனாய் கொள்ளார் என அறிவேன். நான் தான் குற்றவாளி எனில் வீணே ஏன் நான் போராட வேண்டும்? பனி நீரில் நான் என்னை கழுவினும், சவர்க்காரத்தினால் என் கைகளை தூய்மையாக்கினும், குளியல் என்னை அவர் அமிழ்த்திடுவார். என் உடையே என்னை வெறுத்திடுமே. ஏனெனில் அவரோடு நான் வழக்காடவும் வழக்கு மன்றத்தில் எதிர்க்கவும் என்னை போல் அவர் மனிதர் இல்லை. இருவர் மீதும் தம் கையை வைக்க ஒரு நடுவர் கூட எம் நடுவே இல்லையே. அகற்றப்படுக அவர் கோல் என்னிடமிருந்து. அப்போது மிரட்டாது என்னை அவரை பற்றிய அச்சம். அவரிடம் அச்சமின்றி பேசுவேன். அப்போது அப்படி பேசும் நிலையில் நான் இல்லையே இப்போது. யோபு அதிகாரம் 10. என் உள்ளம் என் வாழ்வை அருவருக்கின்றது. என் ஆற்றாமையை தாராளமாய் கொட்டி தீர்ப்பேன். உள்ளத்தில் கசப்பினை நான் உரைத்திடுவேன். நான் கடவுளிடம் சொல்வேன், என்னை கண்டனம் செய்யாதீர். என் மீது நீர் சாட்டும் குற்றத்தின் காரணம் என்னவென சான்றுவீர். என்னை ஒடுக்குவதும் உமது கையின் படைப்பை இகழ்வதும் உளுத்தர் சூழ்ச்சியில் உளம் மகிழ்வதும் உமக்கு அழகாமோ? ஊனக்கண்களா உமக்கு உள்ளன? உண்மையில் மானிட பார்வையா உமது பார்வை? மானிட நாள்கள் போன்றவோ உம் நாள்கள்? மனிதரின் வாழ்நாள் அணையவோ உம் ஆண்டுகள் பின்? ஏன் என் குற்றங்களை துருவி பார்க்கிறீர்? ஏன் என் பாவங்களை கிளறுகின்றீர்? நான் குற்றமற்றவன் என நீர் அறிந்தாலும் உம் கையினின்று என்னை தப்புவிப்பவர் ஒருவரும் இல்லை. என்னை வணைந்து வடிவமைத்து உண்டாக்கின உம் கைகள் இருப்பினும் நீரே என்னை அழிக்கின்றீர். தயை கூர்ந்து நினைத்து பாரும். களிமண் போல் என்னை வணைந்தீர், அந்த மண்ணுக்கே என்னை திரும்ப செய்வீரோ? பால் போல் என்னை நீர் வார்க்கவில்லையா? தயிர் போல் என்னை நீர் உறைவிக்கவில்லையா? எலும்பும் தசை நாரும் கொண்டு என்னை பின்னினீர், தோலும் சதையும் கொண்டு என்னை உடுத்தினீர். வாழ்வையும் இரக்கத்தையும் எனக்கு வழங்கினீர். என் உயிர் மூச்சை உம் கரிசனை காத்தது. எனினும் இவற்றை உம் உள்ளத்தில் ஒளித்திருந்தீர். இதுவே உம் மனதுள் இருந்ததென நான் அறிவேன். நான் பாவம் செய்தால் என்னை கவனிக்கிறீர். என் குற்றத்தை எனக்கு சுட்டி காட்டாது விடமாட்டீர். நான் குற்றம் புரிந்தால் அதை என் மீது சுமத்தாது விடீர். நான் தீங்கு செய்தால் ஐயோ ஒளிந்தேன். நான் நேர்மையாக இருந்தாலும் தலை தூக்க முடியவில்லை. ஏனெனில் வெட்கம் நிறைந்தாலும் வேதனையில் உள்ளேன். தலை நிமிர்ந்தால் அரிமா போல் என்னை வேட்டையாடுவீர். உம் வியத்தகு செயல்கள் எனக்கு எதிராய் காட்டுவீர். எனக்கு எதிராய் சான்றுகளை புதுப்பிக்கிறீர். என் மீது உமது சீற்றத்தை பெருக்குகிறீர். எனக்கு எதிராய் போராட்டத்தை புதிதாக எழுப்புகிறீர். கருப்பையிலிருந்து என்னை ஏன் வெளிக்கொணர்ந்தீர்? கண் ஏதும் என்னை காணும் முன்பே நான் இறந்திருக்கலாகாதா? உருவாகாதவன் போலவே இருந்திருக்க கூடாதா? கருவறையிலிருந்தே கல்லறைக்கு போயிருப்பேனே. என்னுடைய நாள்கள் சில மட்டுமே. என்னிடமிருந்து எட்டி நிற்பீரானால் மணித்துளி நேரமாவது மகிழ்ந்திருப்பேன். பின்னர் இருளும் இறப்பின் நிழலும் சூழ்ந்த திரும்ப இயலாத நாட்டிற்கு போவேன். அது காரிருளும் சாவி நிழலும் சூழ்ந்த இருண்ட நாடு. அங்கு ஒழுங்கில்லை, ஒளியும் இருள் போல் இருக்கும். நீதிமொழிகள் அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 6 முதல் 8 வரை. ஏனெனில் ஞானத்தை அளிப்பவர் ஆண்டவரே, அறிவிற்கும் விவேகத்திற்கும் ஊற்றானவர் அவரே.
நேர்மையாளருக்கும் அவர் துணை செய்ய காத்திருக்கின்றார். மாசற்றோருக்கு கேடயமாய் இருக்கின்றார். நேர்மையாளரின் பாதைகளை அவர் பாதுகாக்கின்றார். தம் அடியாரின் வழிகளை காவல் செய்கின்றார். இன்றைய தொடக்க நூல் 20வது அதிகாரத்தில் அப்ரஹாம் அபிமெலேக்கு அரசரிடம் சாராவை தனது சகோதரி என்று கூறுகிறார். ஏனெனில் அங்குள்ளவர்கள் கடவுளுக்கு அஞ்சுவார்களா என்பது அவருக்கு தெரியாது. அதனால்தான் அவர் சாராலை தனது சகோதரி என்று கூறினார். ஏற்கனவே முதலிலும் ஒரு இடத்துல அப்ரஹாம் சாராவை தன் சகோதரி என்று கூறியிருக்கிறார். அதாவது எகிப்து அரசன் பாரவோனிடம் அவர் சாராவை தன் சகோதரி என்று கூறினார். அன்று எகிப்து அரசன் சாராவை அப்ரஹாமின் சகோதரி என்று நினைத்து அவளை ஏற்றுக்கொண்ட போது பார்வோனின் குடும்பத்தை ஆண்டவர் கொள்ளை நோயால் தாக்கினார். இப்பொழுதும் அபிமெலேக்கு அரசன் சாராவை அப்ரஹாமின் சகோதரி என்று நினைத்து ஏற்றுக்கொள்ள நினைத்தான். உடனே ஆண்டவர் அவனுடைய குடும்பத்தில் பிள்ளை பேறு இல்லாமல் போக செய்தார். அப்ரஹாம் அபிமெலேக்குக்காக மன்றாடின போது ஆண்டவர் அபிமெலேக்கின் குடும்பத்தின் மீதும் அவர் மீதும் இரக்கம் கொண்டு அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிட்டார். தொடக்க நூல் அதிகாரம் 21 அப்ரஹாமுக்கு 100வது வயதில் மகன் பிறக்கிறான். அவன்தான் ஈசாக்கு. அவனுக்கு அப்ரஹாம் 8வது நாளில் விருத்த சேதனம் செய்கிறார். அதன் பிறகு சாரா ஆகாரையும் இஸ்மவேலையும் அங்கிருந்து வெளியேற்றுகிறார், விரட்டி விடுகிறார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் ஆகாருக்கு ஒரு கிணற்றை காட்டுகிறார். அந்த கிணற்றின் பெயர்தான் பெயர்செபா. அதிலிருந்து நீர் எடுத்து அவளும் குடித்து இஸ்மவேலுக்கும் கொடுக்கிறாள். பிறகு ஆண்டவரின் தூதர் இஸ்மவேலிடமிருந்து ஒரு பெரிய இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்று கூறினார். அபிமெலேக்கு அரசனை சாராவுக்கு விரோதமாக எந்த தீங்கும் செய்யாமல் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார். ஏனெனில் அவன் கடவுளுக்கு அஞ்சி வாழ்பவனாக இருந்தான். இதிலிருந்து நாமும் கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தால் ஆண்டவர் நம்மை பாவம் செய்யாது பாதுகாத்து கொள்வார் என்பது தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் 75வது வயதில் அப்ரஹாமுக்கு வாக்கு கொடுத்தார், உனக்கு ஒரு மகனை கொடுப்பேன் என்று. ஆனால் அவருக்கு 100வது வயதில் தான் ஈசாக்கு பிறந்தான். 25 ஆண்டுகள் அப்ரஹாமும் சாராவும் ஆண்டவருடைய வாக்கு நிறைவேற காத்திருந்தார்கள். நாமும் கூட நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் அதற்கான ஏற்ற நேரத்திலே அதை நிறைவேற்றி கொடுப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் யோபு அதிகாரம் 9 மற்றும் 10 ஆண்டவர் யோபு மீது மனமிறங்கி அவருக்கு உதவி செய்வார் என்று ஆண்டவருக்காக யோபு காத்திருக்கிறார். தன்னுடைய துன்பத்திலே ஆண்டவர் உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார். இன்றைய நீதிமொழிகள் 2வது அதிகாரத்தில் நேர்மையாளருக்கு அவர் துணை செய்கிறார், மேலும் நேர்மையாளரின் பாதைகளை அவர் பாதுகாக்கிறார் என்று கூறுகிறது. ஆம், நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நேர்மையாளர்களாக இருக்கும்போது, நேரிய வழியில் நடக்கும்போது ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறார். அபிமெலேக்கு துணை செய்த தேவன், அபிமெலேக்கை பாவம் செய்யாது காத்து கொண்ட தேவன் நம்மையும் பாவம் செய்யாது காத்து கொள்வார், நம்முடைய பாதைகளையும் பாதுகாத்து கொள்வார். பொழுது ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இதோ இன்றைக்கு நாங்கள் வாசித்த விவிலிய பகுதிக்காக நன்றி ராஜா. அபிமெலேக்கை பாவம் செய்யாது பாதுகாத்த தேவன் எங்களையும் எங்களுடைய வாழ்விலே பாவம் செய்யாது பாதுகாத்து கொள்ளும் தேவனே. பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. ஆனால் சில நேரங்கள் அறியாமலேயே அந்த பாவத்தில் விழுந்து விடுகிறோம் அப்பா. அறியாமல் கூட நாங்கள் பாவம் செய்யக்கூடாது என்பதை எங்களுக்கு சுட்டி காட்டுகிற தேவன் நீர். அறியாமலும் நாங்கள் பாவம் செய்யக்கூடாது, அறிந்தும் பாவம் செய்யக்கூடாது தேவனே. அதற்கு எங்களுக்கு உம்முடைய உதவி வேண்டும் அப்பா. நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும் தேவனே. ஆண்டவரே, அப்ரஹாம் அபிமெலேக்குக்காக மன்றாடிய போது அவருடைய குரலுக்கு செவி கொடுத்த தேவன், இன்றும் கூட நாங்களும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இப்போ குழந்தை பாக்கியத்திற்காக அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவளுடைய குடும்பத்திலே மலட்டுத்தன்மை எடுத்து போடும் ராஜா. குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதியும் தேவனே. யோபு தன்னுடைய துன்பத்திலே உமக்காக காத்திருந்தது போல நாங்களும் எங்க துன்ப நேரத்திலே ஆண்டவர் உதவி செய்வார் என்று உம்முடைய உதவிக்காக காத்திருக்கிறோம் அப்பா. எங்களுக்கு நம்பிக்கையை கொடும் தேவனே. உன் மீது விசுவாசம் இன்னும் அதிகமாக வளர எங்களுக்கு கட்டளையிடும் அப்பா. விசுவாசத்தின் தந்தையாக அப்ரஹாம் இருக்கிறார் தேவனே. அவரை போல நாங்களும் உன் மீது விசுவாசம் உள்ளவர்களாக வாழ ஆசைப்படுகிறோம் தேவனே. உம்முடைய ஞானத்தையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் எங்களுக்கு கொடும் ராஜா. எங்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும். தொடர்ந்து நாங்கள் தினமும் தவறாமல் விவிலியம் வாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமேன். அன்பான இறைமக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோவை லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க. அப்போ இந்த வீடியோ அநேக மக்களுக்கு போய் சேரும். இதனால் அநேக மக்கள் விவிலியத்தை வாசிக்கக்கூடிய வாஞ்சி அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தலாம்.
அநேக மக்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். இந்த வீடியோவை மற்றவர்களோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள். அன்றாட ஜெபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.